ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 27. என்னடா காரணம்? கதையாக காரணமா? காரணத்தில் தோரணமா? தோரணத்தில் ஒரு வடிவாமனு என்னத்தை நான் சொல்கிறது என்றார் தாத்தா. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை நிறுத்தி ஒருத்தனை ஊரார் மத்தியில் அவமானப்படுத்தி என்னை மிரட்டி இந்த கல்யாணத்தை நடத்தினீங்க, இதை நான் நம்பணும் என்று அவன் எகத்தாளமாக கேட்க, ஐயோ, இவர் இப்படி காரணம் கேட்டு கழுத்தை நெருக்கிறாரே தாத்தா. தாத்தா என்ன சொல்லி சமாளிக்க போறாரோ தெரியலையே என்று உதயா பதற்றத்தில் நெஞ்சை பிடித்து கொள்ள பட்டன அவள் கையில் அடித்தான். அவளுக்கு வழியில் உயிர் போனது, கண்கள் கலங்கி விட்டது. இதென்ன பழக்கம் என்று கடிந்து கொண்டவன், நீ என்ன சின்ன பிள்ளையா என்று அதட்டியவன் தாத்தாவிடம் திரும்பி, ஏன் வாயை முடிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, ஐயோ, காரணம்னு என்ன தோரணமாக கட்டி தொங்க விடுறானே, நான் இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது என்று தாத்தா விளைக்க, தோட்டத்து பக்கம் இருந்து எஃப்எம்மில் பாட்டு சத்தம் கேட்டது. காதலே காதலே என்னை உயிரோடு கொன்றுவிடு என்று பாட பட்டென தாத்தா வாயில் வந்ததை சொல்லிவிட சிவாதான் திகைத்து விட்டான். அவனை விட 1000 மடங்கு உதயா அதிர்ந்து போய் இருவரையும் பேய் முழிக்க சிவா அவளைத்தான் அதிர்ச்சியில் பார்த்தான். சும்மா விளையாடாதீங்க தாத்தா, என்ன சொல்கிறதுன்னு ஒரு அளவு வேண்டாமா என்று முறைக்க, உண்மையைத்தாண்டா சொன்னேன் என்றார் தாத்தா. என்ன உண்மை? உங்கள் பேத்தியை பாருங்க, ஆடு திருடின கள்ளி மாதிரி முழிக்கிறா. ஆடுதான் திருடணுமா? ஆளை திருடக்கூடாதா? என் பேத்தி உன்னை திருடினா, நான் அதை உன்கிட்ட சொல்லிட்டேன்னு அப்படின்ற பயத்தில் முழிக்கிறா. அதுக்கு என்ன இப்போ என்றார் தாத்தா தெனாவெட்டாக. பொய் சொல்லலாம், ஆனால் முழு பூசணிக்காயை தட்டு சோத்தில் மறைக்க நினைக்கிறது முட்டாள்தனம் என்றான் சிவா கடுப்பாக. ஆமாடா, நானும் இதையே தான் இவகிட்ட சொன்னேன். நீ பண்ணுறது முட்டாள்தனமாக இருக்கு. கண்ணுக்கு அழகா படித்து தொழில் செய்கிற என் பேரன் அபிதான் உனக்கு பொருத்தமானவன்னு சொன்னேன். எங்கே இவ தான் கேட்கலையே. நான் பிடிச்ச முசலுக்கு 3 காலுன்னு ஒத்த காலில் நிற்கிறாளே என்று தாத்தாவும் விடாமல் பகடி பேச, நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்க என்று அவனும் சலிப்பாக சொல்ல, அதுதான் உண்மையை சொல்லிட்டேனேடா. எது உண்மை? இவ என்னை காதலிக்கிறான்னு சொன்னதா? ஆமாம், அதுதான் உண்மை என்று தாத்தா அடித்து பேச, போங்க, என் வாயில் கெட்ட வார்த்தையாக ஏதாவது வந்துட போகுது. உங்களுக்கு உங்கள் 2 பேரன்களும் முக்கியமே இல்லை, இன்னைக்கு வந்த இவ தான் முக்கியமாக போயிட்டா, அப்படித்தானே என்றான் சிவா பல்லை கடித்தபடி. என்னைக்கு வந்தா என்னடா, அவ தான் என் மூத்த பேரன் பொண்டாட்டி, அவளுக்காகத்தான் எல்லாம் பண்ணினேன், போதுமா? உன்னை காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒருத்தி சொல்கிறது எல்லாம் நிஜத்தில் நடக்குது. உன்னால தான் இதை நம்ப முடியலடா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்றார் தாத்தா அப்பாவியாக. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், கத்திரிக்காய் முத்தினா கடத்தெருவுக்கு வந்து தான் தீரணும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் என்றான் சிவாவும் தெனாவட்டாக. எதை கத்திரிக்காயாவா? கத்திரிக்காய் எவ்வளவு முத்தி இருக்குன்னா என்று தாத்தாவும் விடாமல் வம்படிக்க, சிவா தாத்தாவை முறைத்து கொண்டே திண்ணையில் இருந்து குதித்து தோட்டத்துக்கு பக்கம் போய்விட்டான். என்ன தாத்தா, என்னை அவர்கிட்ட இப்படி மாட்டி விட்டுட்டீங்க என்று பாவமாக உதயா கேட்க, பொய் எதுவும் நான் சொல்லலை ஆயா. எப்படியா இருந்தாலும் அவன்தான் உனக்கு புருஷன், அவனுக்கு நீ தான் பொண்டாட்டி. உங்களுக்குள்ள கூடிய சீக்கிரம் காதல் வரும். காதல்னா என்னென்னு நினைக்கிற என்று தாத்தா கேட்க, நோ ஐடியா தாத்தா, எனக்கு இதுவரை யார் மேலும் இந்த காதல் என்ற உணர்வு வந்ததே இல்லை என்றாள். சரியா சொன்னாய் பேத்தி, காதல்னா அழகான ஒரு உணர்வு, அதன் அடிப்படை நம்பிக்கை. அது உங்கள் 2 பேருக்குள்ளும் இருக்குது. என்னதான் நான் சாக போறேன்னு அவனை மிரட்டினாலும் உன்னை தவிர வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அவன் நான் என்னதான் சொன்னாலும் தாலி கட்டி இருக்க மாட்டான்.
ஒரு நிமிஷத்தில் அவன் என்னை மிரட்டி இருப்பான். ஒரு சின்ன கத்தியை அவன் கழுத்தில் அவனே வச்சுக்கிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துருந்தா போதும், ஐயா சாமி நீ கல்யாணமே பண்ண வேண்டாமடான்னு சொல்லி இருப்பேன். அவன் அந்த நேரத்திலும் அதை செய்யலை. உன்மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம், நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நீயும். அவனை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அபிக்கு எந்த மதிப்பு மரியாதை கொடுக்குறியோ அதில் ஒரு துளி கூட குறையாம அவனை பெரியத்தான் என்று உறவுமுறை சொல்லி கூப்பிட்ட ஒரே பெண் நீதான். படிப்பு, பணம், வசதி, அந்தஸ்து என்று எதையும் பார்க்காமல் மனிதனை வெறும் மனிதனாக சக தோழனாக பார்த்த உன்னால் தான் அவனுக்கு ஒரு நல்ல அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததால் தான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உன்னை கேட்டேன். இதுதான் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அடிப்படை. அதன் மேலே தான் தாம்பத்தியம் என்ற அழகான கூடு கட்டணும். கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு அழகான கூட்டை கட்டுவீங்க என்றார் தாத்தா. நீங்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் நீங்கள் சொன்ன எதையும் அத்தா நம்பலை என்றாள் உதயா. ஆமாம், நம்பலை தான். ஆனால் இனி நம்மக்கிட்ட என்ன ஏதுன்னு காரணத்தை கேட்க மாட்டான். கேட்டால் நான் சொல்ல மாட்டேன்னு அவனுக்கு தெரியும். நீயும் சமாளி என்றவர் சரி நான் போய் கட்டையை சாக்கிறேன் என்று கிளம்பிவிட்டார். தாத்தா சென்றதும் பாய் தலையணையை சிவாவுக்கு விரித்து போட்டுவிட்டு தனக்கும் அவன் அருகே விரித்து கொண்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்தாள். ஃபேன் சுற்றியது. காற்று ஜில்லென்று இருந்தது. மேலே ஓட்டுவாரம், ஒரு பக்கம் மட்டும் சுவர், 3 பக்கமும் துறவையாக இருந்ததால் காற்று புகுந்து விளையாடியது. படுத்த சிறிது நேரத்தில் உதயா தூங்கிவிட்டாள். நேரம் கழித்து வந்த சிவா பார்த்தது மல்லாந்து படுத்து பப்பரப்பா என்று கை கால்களை விரித்து கொண்டு கழுத்தை சாய்த்து கொண்டு படுத்திருந்தவளைத்தான். அவனால் இன்னுமே நம்ப முடியலை. இவள் என் மனைவியா? சச்ச, இருக்காது. எனக்கு அந்தளவு தகுதி எதுவும் இல்லை. இவ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கு. தாத்தா என்னை சமாளிக்கிறதுக்கு காதல் என்றதும் இவ முழிச்ச மொழியே பொய் என்றது. பாவம் இவள் முகம் அடுத்தது காட்டும் கண்ணாடி என்று என்ன நினைக்கிறாள் என்று இவள் உணரும் முன்பே இவள் கண்களும் முகமுமே காட்டி கொடுத்துவிடும். சில பெண்கள் திருமண வாழ்க்கையில் தவறான முடிவு எடுத்து தங்கள் வாழ்க்கையை கஷ்டமாக்கிக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறான் என்றுதான் நேரில் பார்க்கிறான். இவள் அம்மா அப்பா இவளுக்கு படித்த அழகான பணக்கார வீட்டு பையனா பார்த்து திருமணம் பேசி முடித்து வைக்க திருமண நாளன்று இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிவிட்டாளே. இவள் என்னமோ செய்து தொலையட்டும், என்னையும் இந்த சிக்கலில் இழுத்து விட்டு விட்டாளே. எனக்கு அபிச்சந்திரன் மேல் பொறாமை இருக்கு. அம்மா அப்பா பாட்டி தாத்தா தங்கை உற்றார் உறவினர் என்று சகல சௌபாக்கியத்தோடு சந்தோஷமாக வாழ்கிறானே என்ற ஆதங்கம் கடுப்பு உண்டே தவிர அவன் மேல் வெறுப்பு கோபம் துவேஷம் எதுவும் இல்லை. ஆனால் இப்ப அபிச்சந்திரனுக்கு என் மேல் எல்லாம் இருக்கும். காரணம் இவள்தான். அவன் நல்லவன் என்கிறாள். அப்ப ஏன் அவனை திருமணம் செய்து கொள்ளவில்லை? ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறதே என்று தலையை பீத்து கொண்டவன் விரித்திருந்த பாயில் படுத்துவிட்டான். புதிதாக இருந்தது அவனுக்கு. இதுவரை அவன் பாய் விரித்தெல்லாம் படுத்ததே இல்லை. குளிர்காலத்தில் பூபதி பாய் விரித்து படுக்கச் சொல்லுவான். மற்றபடி இவனாக இருந்தால் அந்த சிவப்பு சிமெண்ட் தரையில் மல்லாக்க படுத்து விடுவான். வெயில் காலத்தில் கரண்ட் இல்லை என்றால் இவன் படுத்த இடத்தில் வியர்த்து போய் இவன் படுத்து இருந்த வடிவத்தில் தரையில் வியர்வை பட்டு உப்பு காய்ந்து விடும். இவளை எப்படி மனைவியாக ஏற்றுக்கொள்வது? சரியாக வருமா? என்னால் இவளுக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாது. பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கொண்டு என்னால் ஆஃபீஸிற்கு போவது முடியாது. அதே மாதிரி பழைய சேலையை கட்டிக்கொண்டு அதன் மேல் முழுக்கை சட்டையை போட்டுக்கொண்டு தலையில் துணியை கட்டிக்கொண்டு வெயிலிலோ தோட்டத்திலோ பால் பண்ணையிலோ கோழி பண்ணையிலேயோ இவளால் எனக்கு உதவியாக வேலை செய்ய முடியாது. 2 பேருமே 2 துருவம். அப்புறம் எப்படி அருகருகில் புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியும் என்று பெருமூச்சு விட்டான். ஒரு கழித்து படுத்தவன் கண்களில் தெரிந்தது அவளது கோபுர கலசங்கள்தான். அதன் மேல் காலையில் அவன் கட்டிய வைர முகப்பு வைத்த தாலி ஒய்யாரமாக இருந்தது. நிலவொளியில் அந்த வைரத்தாலி மின்னியது.
ஊதாவும் பச்சையுமாக வண்ணங்களை வாரி இறைத்தது. சற்று அவளிடம் நெருங்கி சென்று அந்த வைரத்தாளியை உற்று பார்த்தான். இதுவரை அவன் வைரத்தை கண்ணால் பார்த்ததே இல்லை. இப்போதுதான் பார்க்கிறான். வைரம் இப்படித்தான் டால் அடிக்குமா? அதுதான் இதுக்கு இத்தனை மதிப்பா என்றுதான் பார்த்தான். அவனுக்கு உதயாவை மனைவியாக பார்க்க முடியலை, பார்க்க தோணலை. அதனால்தான் அவன் வயதுக்கு இளமை பசிக்கு உணவாக கூடியதை அவன் கண்கள் பார்க்கலை. இதுவரை எந்த பெண்ணை பார்த்தும் அவனுக்கு இளமை உணர்வுகள் வரலை. அவன் அந்த மாதிரி சிந்தனைக்குள் இதுவரை போனதே இல்லை. அவனிடம் வேலைக்கு வரும் பெண்களிடம் கடுமை காட்டுவானே தவிர வேறு எந்த உணர்வையும் காட்டினது இல்லை. உடல் அடுக்க வேலை செய்துவிட்டு வருபவன் சாப்பிட்டவுடன் தூங்கி விடுவான். அவன் சாப்பிடுவதும் தூங்குவதும் இதே திண்ணைதான். இந்த தாத்தா தங்கத்தாலியை கொடுக்கக்கூடாதா? இப்படியா வைரத்தாலியை கொடுப்பார்? தங்கமே இந்த காலத்தில் வாங்க முடியலை. ₹1,00,000 தாண்டி போயிருச்சு. இதில் வைரம் எல்லாம் தேவையா? இவளை காபந்து பண்ணுறதை விட இது படு கஷ்டமாச்சே. இந்த வைரத்தாலியை காபந்து பண்ணுறது. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில் ஆம்பளைக தங்கத்தில் பொண்டாட்டிக்கு தாலி போட முடியாது. வெறும் மஞ்சக்கிழங்கத்தான் கயிற்றுல கட்டணும். அந்த கொடுமையாக ஆகிப்போச்சு. தாலிக்கு தங்கம் வாங்க கூட காசில்லாதவனுக்கு கூட கல்யாணம் வெறும் மஞ்சக்கிழங்குல ஆகிருது. ஆனால் தங்கத்தில் தாலி செஞ்சு வச்சுக்கிட்டு பொண்ணு தேடுறவனுக்கு தான் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. பாவம் பூபதி ஆசையாக பொண்டாட்டி ஆக போகிறவன்னு அத்தனையும் பார்த்து செய்தவன். தாலி கூட தங்கத்தில் வாங்கி இருந்தான். ஏமாற்றப்பட்ட துக்கத்தில் துரோகத்தில் அந்த தாலியை கோவில் உண்டியலில் போட்டு விட்டான். ஏண்டா இப்படி பண்ணினாய் என்று நண்பர்கள் கேட்டதற்கு அவன் பதிலே சொல்லலை. தாத்தா தான் விடு, இதுவும் நல்லதுதான். இவனுக்கு திருமணத்தில் ஏதாவது தோஷம் இருந்திருந்தால் கூட இதில் போயிருக்கும் என்றார். இப்போ அதே தாத்தா அபிக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையை செய்தார்? தேவிகா மாதிரி ஒரு பேரன்தான் வேணும் இன்னொருத்தன் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார் தாத்தா. 2 பேர் மேலேயுமே அவருக்கு பிரியம் உண்டு. சிவா மேல் சற்று கூடுதலாக இருக்கும், அவ்வளவுதான். அவரால் இப்படி ஒரு காரியம் செய்ய முடிந்தது? இதே கேள்வியைத்தான் அங்கே மருத்துவமனையில் இருந்த அபிச்சந்திரனும் நினைத்தான். தாத்தா தப்பு பண்ண மாட்டார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அவன் சந்தேகம் எல்லாம் உதயராகா மேல்தான். ஆமாம், பெண்கள் அனைவரின் சந்தேகமும் அவள் மேல்தான். ஏனென்றால் அவள்தான் அவனுக்காக வீட்டில் பரிந்து கொண்டு பேசுவாள். அவனை தேடி அவன் வீட்டிற்கே போவாள். அங்கே போய் சாப்பிடுவாள். ரொம்ப எளிமையாக இருக்காங்க, ரொம்ப நல்ல குணமாக இருக்காங்க என்று சொல்லுவாள். உதயா சிவாவை விரும்பினாளா? இல்லையே. ஒரு நாளும் அந்த மாதிரி அவள் நடந்து கொண்டதே இல்லை. யாரையும் கண்ணோடு கண் பார்த்து பேசும் ரகம் உதயா. ஏன் நிச்சயம் முடிந்த பிறகு கூட அவனிடம் அப்படித்தான் இயல்பாக நண்பனைப் போல்தானே பார்த்து பேசினாள்.